ஃபைனலி சங்கீதா அவர்கள் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. எலெக்ஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் கூட வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அண்ட் எல்லாருக்கும் மோஸ்ட்டாக சந்தேகம் இருக்கும், என்னடா அவங்க இஷ்டத்துக்கு டிவோர்ஸ் கேஸ் போறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வாபஸ் வாங்குறாங்கன்னு. அவங்க கணவன் அல்லது மனைவி யார் டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணாலுமே அவங்க திருப்பி அந்த வாழ்க்கையை வாழணும்ன்றப்ப அவங்க தாராளமா அந்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கலாங்க. எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்கு. அண்ட் நம்மளுக்கா தெரியும், எலெக்ஷன் முன்னாடி பாதி மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவர் குடும்பத்தை பார்த்துக்கவே அவரால் முடியல, இல்ல சிஎம் ஆயிட்டா எங்க இருந்து நம்மளெல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்னு கேட்டாங்க. அந்த எலெக்ஷன் அப்புறம் இப்ப ரீசெண்ட் டாக்ஸ், சிஎம் சார் உங்க பையன் தான் உங்க கூட இல்ல, நானாச்சும் எங்க அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எல்லாருக்குமே அதெல்லாம் தெரியும். பிகில் படத்துல பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம செம்மையா வாழ்ந்து காட்டணும், அதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பெரிய பதில் அடி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவங்க எல்லாருக்கும் கொடுக்குற பெரிய பதில் அடியா இருக்குங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தி நீங்க நினைக்க உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.